நம்ம ஹீரோனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ட்ராவல் மிஷின் கிடைக்குது. தன்னோட இறந்து போன அக்காவை காப்பாற்றலாம் சொல்லி டைம் ட்ராவல் பண்ணி அவங்க போயிட அவங்க அக்காவையும் கண்டுபிடிச்சிடறாங்க. இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறான். அந்த ஃப்ரெண்டுக்கு டைம் ட்ராவல் மிஷினை பற்றி அக்குவேர் ஆணிவர் எல்லாமே தெரியும். சரின்னு அவன்கிட்ட பேசிட்டு அக்காவை காப்பாற்றலாம்னு சொல்லி பிளான் பண்ண அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஒருவேளை இவங்க பாஸ்ட்டை மாற்றினாங்கன்னா ஃப்யூச்சரில் இவங்க பிறக்காக முடியாத மாதிரி ஆகிடும். இந்த விஷயத்தெல்லாம் அந்த பையன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதனால் அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, நீ உங்கள் அக்காவை கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும், இல்லைன்னு வச்சுக்க இந்த டைம் மிஷினை நான் ரெடி பண்ணி தர மாட்டேன், ஏன்னா நான் உங்கள் அக்காவை காதலிக்கிறேன். இப்போ நம்ம ஹீரோயின் என்ன தான் பண்ணுவாங்க, எப்படி இதெல்லாம் அவங்க செத்து போயிடுவாங்க, அதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த படத்தில் பார்க்க போகிறோம். படத்தோட பேர் த டைம் கட். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் ஆலில் வச்சுருங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே எலிசான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வேகமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கா. ஒரு பார்ட்டி பப்பு மாதிரி தான். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பால் வடிஞ்ச மூஞ்சி, எலிசா உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இல்லை மேக், என்கிட்ட எனக்கு பேசுகிற அளவுக்கு நான் டைம் இல்லை, ஏற்கனவே ஹென்றி என்னை கூப்பிட்டான்னு சொல்ல அவனும் பேசுறது கூட கொஞ்சம் கூட கேட்காம எலிசா அந்த பார்ட்டியை அட்டன் பண்ண உள்ளே போயிடுறா. உள்ளே போனதும் ஹென்ரியும் உன்ட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் தெரியுமா அப்படின்னு நான் பேச வர, அதோட எலிசா என்ன சொல்கிறான், இல்லை நான் உன்ட்ட பேச விரும்பலை, நான் ஏற்கனவே ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், என் கஷ்டத்தை மறக்க தான் இங்கே வந்திருக்கேன் தவிர உன்ட்ட நான் பேசலாம் விரும்பலன்னு எலிசா பேச, அந்த பையனோ ஏதோ பேசணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி ஒருத்தன் வந்து இவனை இடிக்க, அவ்வளோதான் அந்த ஜூஸ் மொத்தம் எலிசா மேலே கொட்டிடுது. எலிசாவுக்கு டிசப்பாயிண்டடாக இருந்ததுனால சரி நான் இங்கேருந்து வாஷ்ரூமுக்கு போயிடுறேன்னு அவளும் வாஷ்ரூமுக்கு போய் அவன் மேலே போட்டிருக்க அந்த ஜூஸை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ தான் கண்ணாடி வழியாக பின்னாடி பார்க்குறா, ஒரு கில்லர் கொலை பண்ண ட்ரை பண்ணுறான். இதை தெரிஞ்சதை எலிசா வேக வேகமாக ஓடிட்டு இருக்கா. ஆனால் இந்த நேரத்தில் அந்த பார்ட்டி அட்டன் பண்ணி இவங்களாம் சரக்கு அடிச்சிட்டு இருக்க போலீஸ்காரங்களாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓ, அந்த அந்த கொலை நடந்த விஷயத்தெல்லாம் மறக்கிறதுக்காக பசங்க பார்ட்டி அட்டன் பண்ணியிருக்காங்களா, இருந்தாலும் இதெல்லாம் தப்பாச்சுன்னு சொல்லிட்டு பார்ட்டியில் விளையாண்டுட்டு இருந்த எல்லா பசங்களையும் பொண்ணுங்களையும் வெளியே கூட்டு வந்துடுறாங்க, எலிசாவை தவிர. அவ்வளோ அந்த கில்லர் கிட்ட இருந்து அங்கேயும் இங்கேயும் வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கா. கடைசியில் ஒரு முட்டு சந்தில் எலிசா மாட்டினதும் அந்த கில்லர் கத்தியால் வெட்டி கொண்டுடுறான். இந்த கொலையில நடந்து பல வருஷம் கழிச்சு லூசியான்னு சொல்லி ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அவள் என்னன்னா ரொம்ப சந்தோஷமாக ஃபோனை பார்க்குறா, நாசாவில் வேலை கிடச்சிருச்சு. ஆனால் சந்தோஷமான விஷயத்தையும் அவள் சாதாரணமாக தான் எடுத்துக்கிறா. இதுக்கு காரணம் எல்லாமே அவங்க அக்கா எலிசியா தான். ஏன்னா எப்போ அவள் அக்கா எலிசா இறந்து போனாலும் அப்போத்துலேருந்து இவளோட பேரண்ட்ஸ் இவளை பொத்தி பொத்தி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டிலேருந்து வெளியே விடுற ஒரே ரீசன்னா அது ஸ்கூலுக்கு மட்டும்தான். இப்படி தன்னோட ஸ்கூலுக்கு போனாலும் மற்றவங்க எல்லாரும் அந்த கொலையை பற்றி பேசியே கொள்கிறாங்க. சரின்னு தன்னோட சயின்ஸ் வாத்தியர்கிட்ட சொன்னால் அவரும் கவலைப்படாதமா, அவங்க அக்கா இறந்தது மிகப்பெரிய இழப்பு தான், அவள் என்னோட ஸ்டூடெண்ட் தான் சொல்ல அந்த இடத்துல அவளுக்கு நிற்கவும் பிடிக்கல, அவங்கிருந்து வெளியே போயிடுறா. சரின்னு கொஞ்சம் தூரம் வெளியே போயிட்டு போகிற வழியில் பார்த்தா அந்த இறந்து போன மாணவர்களுடைய ஃபோட்டோஸ். இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. சரி, இன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு தன்னுடைய ஃபேமிலியோட போனவளும் நிம்மதியாக எங்கேயாச்சும் சாப்பிட்லான்டான்னு சொல்லி சாப்பிட வாயை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்க அந்த நேரம் இவ ஒரு விஷயம் சொல்கிறா, எனக்கு நாசாவில் வேலை கிடச்சிருச்சு. அதை சொன்னது உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு நீ நாசாக்கெலாம் போவேனா, நானே உனக்கு வேலை பார்த்து தரேன், இங்கே தான் கம்பெனி இருக்குன்னு சொல்ல இப்படி இவங்க ரெண்டு பேருக்கு கை கலப்பாகி சண்டை வர மாதிரி இருக்க அவங்க அம்மா, போதும் என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, சாப்பிட்ற நேரத்தில் போய் அவனை பேசிக்கிட்டு தோணன்ட்டு முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எப்படி அவங்க அம்மா சமாதானப்படுத்திடுற இவங்க ரெண்டு பேரும் சோறு அமைதியாக சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அப்புறம் ரொம்ப தூரம் காரில் ஒரு ட்ராவல் நடக்குது. என்னடா விஷயம்னு பார்த்தா அப்போ தான் ஒரு விஷயமே நமக்கு தெரிய வருது. வேறு எது இல்லை, இவங்க அக்காவோடைய இறந்து போன நினைவு நாளாக இன்றைக்கி அவங்க போயிட்டுருக்காங்க. பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே பொண்ணை இறந்து போன இடத்த பார்த்து ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க அவங்க கேட்குறது என்னென்னா, உங்கள் அக்காவுக்கு நீ எந்த ஒரு கிஃப்ட்டும் கொண்டு வரலையா, இருங்க நான் கொண்டு வரேன், காரில் தான்மா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனியும் அங்கே போயிட போனவ கார் டிக்கியில் கை விட்டுட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு விஷயம் பார்க்குறா. ஏதோ வித்தியாசமாக வெளிச்சம் தெரியா இவ்வளோ அது என்னதுன்னு பார்க்குறதுக்காகவே ஆர்வத்தோடு நடந்து போய் பார்க்க அந்த இடத்துல 2 டப்பா இருக்குது. சரி இது என்ன டப்பாடான்னு சொல்லி அவள் செக் பண்ணுறேன்னு சொல்லி கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் நோண்டி விட்டுற. அவ்வளோதான், அந்த 2 டப்பாலேருந்து ஒரு ஆண்டனா வந்து அந்த ஆண்டனாலேருந்து லேசர் வந்து 2 லேசர் ஒன்றுக்கு ஒன்று நேராக உரசிக்கிட்டு இருக்க அதில் மிகப்பெரிய ஒரு பால் மாதிரி உருவாகி நம்ம ஹீரோனி அதுக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பழையபடி அதே இடத்துக்கு தான் வந்துடுறாங்க. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம், அந்த இடம் ஒட்டஞ்சி சேதாரமாக இருந்த இடம் இப்போ பார்க்க புத்தம் புதுசாக செம்ம பச்சை பசைன்னு அழகாக இருக்க இவங்களுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, என்னது இங்கெல்லாம் புல் முளைச்சிருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணவங்க அப்படியே வெளியே வந்து பார்த்தா பழங்காலத்தில் உடஞ்சவே நொறுங்கி போன ஹோட்டல்லேருந்து லைப்ரரி வரைக்கும் இப்போ பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இவங்களுக்கு ஒரே டவுட், இப்படி பழைய பொருள் எல்லாமே புதுசாக இருக்குன்னா ஒருவேளை அக்கா அப்படின்னு சொல்லி வேக வேகமாக ஓடி வந்தவ ஸ்கூலில் தேடி பார்த்துட்ருக்க கரெக்டாக இவங்களோட அக்கா எலிசியா அழகாக ஒரு பச்சை பச்சைன்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே ஓடி வந்துட்டுருக்க. இதை பார்த்து இவளுக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா என் அக்கா அப்படின்னு சொல்லி வெச்சக்கண்ணை வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அவங்களுக்கே டவுட்டாக இருக்குது, யார் இவன் நம்மளே பார்த்துட்ருக்கா. அப்படியே நம்ம ஹீரோனியை கிராஸ் பண்ணிவிட்டு அமைதியாக போயிட, சரி நம்ம அக்காவுக்கு இப்படி உசுரோட தான் இருக்காங்கன்னு விஷயம் இவளுக்கு தெரிஞ்சதும் வேகமாக போய் அங்கே இருக்க சயின்ஸ் வாத்தியர்கிட்ட போய் கேட்க ஆரம்பிக்கிறா.
சார் நீங்கள் ட்ரெயின் ட்ராவலை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது விஷயத்த சொல்லுங்களேன் சார்னு இந்த பொண்ணு ஒரு டவுட்டோடு கேட்க, அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அம்மா எனக்கு வந்து இதை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியுது, என் ஸ்டூடெண்ட் வேணால் நல்லா சொல்லுவான் பாருமான்னு சொல்ல, அவன் ஸ்டூடெண்ட்டு உடனே எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன். அப்போ நம்ம பால் பூட்டியும் டைம் ட்ராவலை பற்றி இன்னும் நிறைய சொல்கிறதுனால இந்த பொண்ணும் சரி பின்னாடியே நடந்து போயிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் போகிறதுக்கு முன்னாடி பிக்கிள்ஸை பார்த்து நல்லா சாப்பிடு பிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்ல, நம்ம சயின்டிஸ்ட்க்கு ஒரே டவுட்டாக இருக்கும், உனக்கு எப்படி இதோட பேர் தெரியும்னு. ஆனால் நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் வெளியே போயிட கவனிக்கிறாங்க, எங்கே நம்ம கூட இருந்தால் பால் பூட்டியை காணுமேனு. அப்போ எல்லோரும் கூட்டமாக ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டுருக்க, நம்ம ஹீரோனியும் நடந்து போகிற வழியில் அக்காவோட ஃப்ரெண்டை பார்த்து, அம்மா என் கூட பால் பூட்டின்னு சொல்லி ஒருத்தர் தான் வெள்ளையா, அவனை பார்த்தீங்களான்னு கேட்க, அவனை சொல்கிறியா வேறு இதில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ரேக்கிங் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சதுமே இவங்க ஹீரோயினி வேகமாக ஓடி போகிறாங்க. இவ்வளோ வந்து நின்றுட்டு அந்த பசங்களை பார்த்து சொல்கிறா, அவனை விட்டுருங்க எதுவும் பண்ணாதீங்கன்னு. ஆனால் பசங்களா இவ சாதா பொண்ணு தானு சொல்லிட்டு அமைதியாக இருக்க, அதில் மெக்கை பிடிச்சி நம்ம ஹீரோயின் அடித்து தள்ளிக்க விட்டுறாங்க. அவ்வளோதான், மெக்கு கீழே விழுந்து பெருத்த அவமானமாக போயிட, ஒன்று என்ன பண்ணுற பாருன்னு எந்திரிச்சு வந்து மெக் அடிக்கிறதுக்குள்ளே பிரின்சிபல் அங்கே வந்து, இங்கே என்ன நடக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டதும் பசங்களாம் பொட்டி பம்பா அடங்கி அமைதியாக போயிடுறாங்க. ஆனால் நம்ம மெக்குக்கு தான் சுத்தமாக பிடிக்கல, அந்த பிள்ளைய ஏதாவது செய்யணும்னு சொல்லி கடுப்பில் போயிட்டுருக்க, பால்புட்டியை நம்ம ஹீரோயின் அப்போ தப்பிச்ச பால்புட்டியை நம்ம ஹீரோனியை பார்த்து, யாருமே உதவி பண்ணல ஆனால் நீ ஒருத்தி தான் எனக்கு உதவி பண்ணேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, சரி நீ இந்த டைம் ட்ராவல் பற்றி என்ன நினைக்கிற, ஒன்றுமே புரியலேன்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஒரு ரகசியமான இடத்துக்கு கூப்பிட்டு போய், இப்போ சொல்கிறது நல்லா கேளு, டைம் ட்ராவல் நான் பண்ணி வந்திருக்கேன், புரியலையே நான் ட்ரெயின் ட்ராவல் வந்திருக்கேன்டா, எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி நம்ம பையன் ஒரு மாதிரி பார்க்க, சரி இருன்னு ப்ரூஃபுக்காக ஃபோனை தூக்கி காட்ட, இது என்ன இது சாதாரணமாக இருக்குது, இது என்னதுன்னு சொல்லி அவன் நோண்டி கேட்க, ஃபோனை பற்றி அவன் மொத்தம் சொன்னதும் அப்படியே மினி கம்ப்யூட்டர் தானே எப்படி எப்படின்னு சொல்லி அவன் இன்னும் ஆச்சரியத்தோடைய கியூரியஸியோடையும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக, சரி இதை பற்றி இன்னும் சொல்லுன்னு சொல்லி அவன் ஆர்வத்தோடு பார்த்துட்ருக்க. அந்த இடத்துக்கு வந்து எலிசாவும் எதை பற்றி சொல்லு, அதுவா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் மழுப்பிக்கிட்டே எப்படியா அந்த பொண்ணை பேசி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லூசி என்ன பண்ணுறான்னா, தன்னோட டைம் ட்ராவல் மிஷினை காட்டினதும் அவனும் பார்க்குறான், என்னது டைம் ட்ராவல் மிஷின்ற. உடனே அந்த 2 டப்பாவும் தூக்கி தன்னோட காரில் வச்சு கராஜுக்கு கொண்டு போயிட, கராஜில் கொண்டு போய் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா வெஹிக்கிளுமே எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே ஏதாவது ஒன்றுத்தில் தான் இயங்கும், கண்டிப்பாக இது இயங்கிறதுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுமேன்னு சொல்லி நோண்டி அப்படி பார்த்ததில் அதில் ஒரு பேட்டரியில் சோனார்னு போட்டிருக்கு. கண்டிப்பாக நியூக்ளியர் ரேடியேஷன் யூஸ் பண்ணுற கம்பெனிக்குள்ளே எப்படிப்பா சாம்பிள் கிட்ட தருவாங்க, கவலைப்பட வேணாம், எங்கள் அப்பா அதில் தான் வேலை செய்கிறேன்னு ஹீரோனி சொன்னதும், சரி வா கொஞ்ச நேரம் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லி இவங்க 2 பேர் சியர்ஸ்ன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்க. அப்போ அதே நேரத்தில் கட் பண்ணி இவங்க அக்காவை காட்டுறாங்க. அவங்க அப்பா மேல் கோடுன்னு சொல்லிட்டு, மேல் உன்கிட்ட நான் பேசணும், இங்கே பாரு நான் இப்போ பேசுகிற மூடில் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது, மேல் புரிஞ்சுக்கோ, நீ எங்கே வேலை செய்கிறேன்னு சொல்லி நான் அந்த இடத்துக்கே வந்துடுறேன், அந்த மியூசியத்தில் தானே அப்படின்னு வாயத்திறந்து பேச வந்தா அமைதியாக புரியா இல்லையான்னு மேல் ரொம்ப கோபமாக சொன்னதுனால சரின்னு அவன் அமைதியாக போயிடுறா. நம்ம ஹீரோயினும் அவன் பால்புட்டியும் நேராக நம்ம ஹீரோயினோட அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. வந்த அக்காவும், ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா, இல்லைப்பா நான் ஃபிசிக்ஸ் மட்டும் முடிக்கல, அதனால ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன்னு சொல்ல, என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை கோத்து விட்டுட்டு நான் போகிறவன்னு சொல்லி கிளம்பிடுறான். ஆனால் இது ஹீரோயினோட பிளான் தான். கரெக்டாக அவள் கூட சேர்ந்து போயிட்டு நான் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்க போகிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியே கொஞ்சம் நைட் நேரம் ஆகுது. இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டே ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டுட்டு புது ட்ரெஸ்ஸாக பார்த்து ஜாலியாக இருக்கும்போது தான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இப்போது உங்ககிட்ட ஒரு பயங்கரமான பவர் இருக்குது, முன்னாடி நடக்கிற விஷயத்தெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரியும், அப்படி இருக்கும்போது ஏற்கனவே 2 பேரும் சாக போகிறாங்க, அவங்கள நீ காப்பாற்றவே மாட்டியா. இதை கேட்டதுமே அவ்வளோ யோசிச்சு பார்த்துட்டு, கண்டிப்பாக காப்பாற்றுவேன், யாராக இருந்தாலும் அப்படி தானே பண்ணணும், இது தெரிஞ்சுதான். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா ஹீரோனி கேட்பா, 8:26 அவ்வளோதான், குடுன்னு வேகமாக ஓடி போகிறா. ஏன் இவ்வளோ வேகமாக ஓடுறா, என் ஃபிசிக்ஸ் ஹோம்ஒர்க் நீ கற்றுனாலும் அது எதுவுமே கண்டுக்காமல் ஹீரோனி வேகமாக ஓடுறதுக்கு காரணம் 2 கொலை நடக்க போகிறத தடுக்கிறதுக்காக ஹீரோனி வெறித்தனமாக ஓடிக்கிட்டு இருக்க. கரெக்டாக அந்த மாலுக்கு போயிடறாங்க. அங்கே பார்த்தா நம்ம பால்புட்டி தான் இருக்கான். சரி வேலனம் பிரைனா எங்கே இருக்காங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பதட்டவர் கேட்க, ஓகே நான் சொல்கிறேன், இங்கே ட்ரெஸ் கடையில் தான் இருக்காங்க, அந்த பக்கம் கட்டுறாங்க. பிரையன்றவன் கீழே ஏதோ சிடி விழுந்துருச்சுன்னு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போக, திடீர்னு அந்த சிடி ஒருத்தன் காலு கீழே இருக்குது, அவன் அந்த சிடியை ஒட்டச்சு சங்கிலி இறக்கி சரக்குன்னு போட்டு வர, அவ்வளோதான் சம்பவ இடத்துல செத்து போயிடுறான். அடுத்த நிமிஷம் என்ன பாய் ஃப்ரெண்டோட சத்தமே கேட்கல, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு வர, அந்த சைக்கோவை பார்த்ததும் தான் உசுரை காப்பாற்றிக்க அங்கே இங்கேன்னு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா. கரெக்டாக அவன் ஒரு இடத்துல மாட்டிக்கிறா. இவனும் கொல்றதுக்காக கிட்ட வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோயினையும் எல்லா துணியும் அவன் மேலே தள்ளி விட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு வரான். அந்த சைக்கோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு தெரிஞ்சதும் அடுத்து ஒரு பொருளை தள்ளி விட்டு ஹீரோனி கஷ்டப்பட்டு கூட்டு போயிட்டு இருக்க. ஹீரோனி படிக்கட்டில் இறங்கும் போது படிக்கட்டுக்கு முன்னாடி வழியில் அவன் தான் இருக்கான். ஹீரோனி எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே ஓடிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு மேலே வர்றதுக்குள்ளே அவன் பிடிச்சி இழுத்து போட்டு நங்குன்னு அடிச்சு போட்டு தள்ள. இந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினும் ஹெல்ப்னு கத்த அந்த இடத்துக்கு வந்த வாட்ச்மேனும் பார்ட்னு பார்த்தா அங்கே நடந்ததே வேற. இதோட பார்ட் 1 முடியுது. பார்ட் 2 வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அப்புறமா நான் கீழே லிங்க் தரேன்.